என்னோட ஜேர்னி வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சன் டிவில வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து சண்டே கலாட்டான்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் அப்பயே சன் எடுப்பாங்க. டிவி ஆமா. மதுரை முத்தும் அப்புறம் மேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆக்சுவலா. ஆக்சுவலா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் நான் போனேனே. ஒரு சின்ன பையன் கேரக்டரா எனக்கு வந்து எல்லாமே செய்ய எனக்கு எதுவுமே தெரியாது. கேமராவை பார்த்தா பயமா இருக்கும். மத்த ஆர்டிஸ்ட பார்த்தா பயமா இருக்கும். அவங்க பேசினா நம்ம எப்படி ரிப்ளை பண்றது பயமா இருக்கும். தனியா வேற இருப்பேன். கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா, அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க. நானே தனியா போயிட்டு தனியா வரா மாரி இருக்கும். அது அங்க ஸ்டார்ட் ஆச்சு. 7th வரைக்கும் நான் அங்க பண்ணேன். அப்புறமா எனக்கு நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் ஆக்சுவலா வந்து பர்சனலா. ஓகே. என்னோட கொஞ்சம் டிப்ரெஸ்டான ஸ்டேஜ் அது. கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போம். கொஞ்சம் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் எடுத்தேன் 7th அப்போ. 5 இயர்ஸ் கழிச்சு 12th வந்து நான் திரும்ப மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் பேஜெண்ட் அட்டெண்ட் பண்ணேன் மிஸ்டர் இந்தியா சூப்பர் குரூப் 2021ல. அதுல ஃபர்ஸ்ட் பேஜெண்ட்லயே வந்து நான் ஃபைனலிஸ்ட், டாப் 10 ஃபைனலிஸ்ட். அதுல வந்து மிஸ்டர் பெஸ்ட் டேலண்ட் 2021ன்ற டைட்டில் வின் பண்ணேன். சோ அது வந்து எனக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போச்சு. அந்த ஸ்டேஜ் நான் கொண்டு போய் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நான் மெயின் பண்ணும் போதே வந்து திருசூலம் சார்ல இருந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எதிர்நீச்சல் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் டைம் சீரியல் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்னு தெரியாது. நம்ம ஆல்ரெடி வந்து 7th அந்த ஒரு சின்ன சைல்ட்ஹுட்லயே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால பேக் வாங்கிட்டோம். திரும்பவும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தோட தான் போனது. போனேன். ஃபர்ஸ்ட் சீனே வந்து கனிகா மேமோட. ஓகே. ஒரு நைட் சீக்வன்ஸ் அது. அவங்கள அகைன்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீனே அவங்கள அகைன்ஸ்டா பேசணும். எனக்கு அது எப்படி என்னால சொல்றதுனே தெரியாது. இட்ஸ் சச் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது.